கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்னொரு முறை இந்தியாவை பிரிவினை செய்யும் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான் அழிக்கப்படும். அசீம் முனீர் இங்க வரைக்கும் நாட்டில் இருக்கிற அமைதியா இருக்காரு. அமெரிக்கா போன வீரம் வந்துடுது. நீங்க அணை கட்டினீங்கன்னா 10 அணு ஆயுத ஏவுகளை விட்டு நான் அடிச்சு நொறுக்குவேன்றாரு. அம்பானியோட ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ், உலகத்தில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரிஃபைனரியான ரிலையன்ஸ் ரிஃபைனரி மீது குண்டு போடுவேன். அசீம் முனீர் ஆண்மகனாக இருந்தால், தெம்பு திராணி என்று ஒன்று இருந்தால், சும்மா வாயிலேயே வடை சுட்டா எப்படி சார்? ஃபீல்ட் மார்ஷல் என்ற பதவியை தனக்கென்று புது பதவியை ஏற்படுத்தி கொண்டு எதற்கு? தோத்ததுக்காகவா? மெடல் குத்திக்கிறதுக்கு, மெடல் கொடுக்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மெடல் வாங்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. திறனற்ற ஜெனரல்களுக்கு மெடல் கொடுக்குற ஒரே நாடு பாகிஸ்தான். அதனாலதான் இப்படி பேசினாரு, நான் மட்டும் போக மாட்டேன், பாதி நாடையும் உள்ள அழைச்சிட்டு போயிருவேன் என் கூட அப்படின்னு. அவன் நாடு இருக்காது, அழைச்சிட்டு போறதுக்கு நாடுன்னு ஒன்று இருந்தாதானே அழைச்சிட்டு போவ. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் வர்த்தகத்திலும் சிறப்பாக ஈடுபடுவதை எண்ணி நான் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுது. இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை சார். உலக தீவிரவாதத்துக்கே தந்தை அமெரிக்கா. நெவர் ட்ரஸ்ட் அமெரிக்கா என்பது இன்றல்ல, எப்பயுமே இந்தியன்ஸ் ஒரு டவுட்டோட தான் அமெரிக்கன்ஸ் கிட்ட அணுகிட்டே இருக்காங்க. அதுவும் ட்ரம்ப் போன்ற ஒரு நபர். ட்ரம்ப் இப்பொழுது தன் செயல்பாடுகள் 1971 ரிச்சர்ட் நிக்சனின் செயல்பாடுகளுக்கு இணையாக உள்ளன. அவரும் ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்கை கொண்ட நபராகத்தான் இருந்தார். சரி, அமெரிக்கா நாளைக்கு ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு நிலைமை அமெரிக்காவுக்கு இப்போ என்ன வைத்து வழிடான்னா, என்ன பிரச்சனைடான்னா, ட்ரம்ப் மாதிரி ஆட்களுக்கு அவர்கள் அமெரிக்கா ஏற்படுத்திய ஒரு ஸ்தாபனங்களையும் ஸ்தாவரங்களையும் அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்களையும் இதையெல்லாம் சேர்த்து கூட நம்ம அழிச்சிருக்கோம். இதில் அமெரிக்காவின் உபகரணங்களும் அழிந்துள்ளன. பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு யாருக்கு வேண்டும் என்றாலும் விலை போகும். சொல்ல கூச்சமாக இருக்கிறது, சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. அதை தான் அசீம் முனீர் இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியுள்ளார். நாங்கள் அழிந்தோம் என்றால் பாதி உலகத்தை அழித்து விட்டு தான் அழிவோம் அப்படின்ட்டு. அப்படி பாகிஸ்தான் நம் மீது முதல் தாக்குதல் நடத்தினால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெயந்த். வணக்கம். ஜெயஹிந்த் சார். சார், இப்போ உலக அளவில் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னாலே ட்ரம்ப்பும் அசீம் முனீர் தான் போல. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே. அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருக்கும் இன்று இந்தியாவின் பிரிவினை நாள். பிரிவினை நாள். ஆமாம். பாகிஸ்தான் எனும் ஒரு குப்பை நாடு உருவான நாள். குப்பை நாடுன்னு இந்த இன்டர்வியூ நீங்கள் எடுக்கும்போது எதுக்கு அது குப்பை நாடுன்ட்டு அசீம் முனீரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் ப்ரூவ் பண்ணுறேன். அதனால் அழியட்டும் பாகிஸ்தான், ஒளியட்டும் பிரிவினைவாதம். அப்போ சுதந்திர தின விழா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அழியட்டும் பாகிஸ்தான், ஒளியட்டும் பிரிவினைவாதம். இன்னொரு முறை இந்தியாவை பிரிவினை செய்யும் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான் அழிக்கப்பட வேண்டும். சரி சார், அசீம் முனீர் இங்க வரைக்கும் நாட்டில் இருக்கிற அமைதியா இருக்காரு. அமெரிக்கா போன வீரம் வந்துடுது. நீங்க அணை கட்டினீங்கன்னா 10 அணு ஆயுத ஏவுகளை விட்டு நான் அடிச்சு நொறுக்குவேன்றாரு. எப்படி அந்த வீரம்? அதாவது இது எதை காட்டுகிறது என்றால், பாகிஸ்தானின் இராணுவ தளபதிகளுக்கு கடவுள் எங்கே மூளையை படைக்க வேண்டுமோ அங்கே படைக்கவில்லை அப்படின்றது காட்டுது. ரன் ஆஃப் தி ரிவர்ஸ், அதாவது ஒரு நதி, ஓடும் நதியின் மீது அந்த ஆற்றை திசை திருப்பும் விதமாக நாங்கள் அணை கட்டினால் அது வேறு. தண்ணீரை தேக்கி வைக்கும் அணைகள் என்பது வேறு. உதாரணத்துக்கு மேட்டூர் டேம் என்பது தண்ணியை தேக்கி வைப்பது. இப்போ நீங்க திருச்சி சைடு போனீங்க, கொள்ளிடம், இதெல்லாம் தண்ணியை திசை திருப்புறது. ஆமா, ரெண்டுத்தையும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் காவேரி மேலே தான் இருக்கு. அசீம் முனீர் சொல்றது சினாப், ஜீலம், இண்டஸ், இந்த 3 நதிகள் பாகிஸ்தானுக்கு ஓடும் நதிகள், முக்கிய நதிகள். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து அவர்களுக்கு பங்காக போகும் நதிகள்லேருந்து
அதன் மீது நாம் அணைகள் கட்டினாலோ இல்லை திருப்பினாலோ அதன் மீது அவர்கள் 10 ஏவுகணைகளை விட்டு தாக்குவார்கள் என்று. சரி, தாக்குனா அந்த தண்ணி மேலேருந்து கீழே ஓடுற தண்ணி, நீங்கள் இப்படி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா மேலேருந்து கீழே ஊற்றுனீங்கன்னா எந்த டைரக்ஷனில் போகும்? உங்கள் பக்கம் தான் போகும். உங்கள் பக்கம் தான் போகும். உங்களோட மாங்லா தர்பேலான்னு 2 டேம் இருக்குது, அதுவும் அடிச்சிட்டு போயிடும். அப்புறம் பாகிஸ்தானோட வெஸ்ட் பஞ்சாப் ஃபுல்லாக தண்ணியில் முழுகிடும். அதாவது ஷூட்டிங் யுவர் ஃபுட் ஓன் ஃபுட் அப்படின்வாங்க. துப்பாக்கி எடுத்துகிட்டு எதிராளியை சொல்கிறது பதிலாக அவன் காலையே அவன் சுட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆசிம் முனீர் ஆஸ் அ ஃபுட் இன் த மவுத் சிண்ட்ரோம். அவர் காலுக்குள்ளேயே காலை எடுத்து அவர் வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசுகிற டைப் நபர் அவர். அதனால்தான் மூளை சிறிதெனமும் ஒன்று இருந்தால், மூளை என்று ஒன்று இருந்தால் இது மாதிரியான பேச்சுக்கள் தவறு. ரெண்டாவது, இன்னொரு நாட்டோட இது மாதிரி அணு உலைகளையோ இல்லை டேம்களையோ இது மாதிரி விஷயங்களை சேதப்படுத்துவது போர்க்குற்றம். அது மாதிரி குற்றம் செய்ய பாகிஸ்தான் நினைத்தாலே போதும், ஆபரேஷன் சிந்தூருக்கு 4 மடங்கு பாகிஸ்தான் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆசிம் முனீர் ஆண்மகனாக இருந்தால், தெம்பு திராணி என்று ஒன்று இருந்தால், அவர் இஸ்லாமாபாத் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கிய அந்த மெடல்கள் இருக்குல்ல, அந்த மெடல் ஒரிஜினல் இல்லையா? அப்போ எதுக்கு மெடலை குத்திக்கணும்? என்ன சண்டையை ஜெயிச்சாங்க? 48 ஜெயிச்சாங்களா? 65 ஜெயிச்சாங்களா? 71 ஜெயிச்சாங்களா? இல்ல அதுக்கப்புறம் நடந்த கார்கில் போரை ஜெயிச்சாங்களா? பாபர் சித்துன்னு சொல்லிட்டு இப்ப இருந்த ஏர் சீஃப் ஆசிம் முனீரோட சீனியர், அவரோட விமானப்படை தான் அதிகம் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட நமக்கு எதிராக வந்து களம் இறங்கி போராடினார்கள். தோத்தாங்க, அது வேற விஷயம். ஒண்ணுமே பண்ணாத ஒரு ஜெனரலை அந்த ஆளை ஃபீல்ட் மார்ஷல் என்று ப்ரொமோட் செய்து கொண்டு, ஃபீல்ட் மார்ஷல் என்ற பதவியை தனக்கென்று புது பதவியை ஏற்படுத்தி கொண்டு, எதற்கு? தோத்ததுக்காகவா? இல்லை பாகிஸ்தான் மக்களை கொன்றதுக்காகவா? இல்லை ஆப்கானிஸ்தான் மக்களை கொன்றதற்காகவா? இல்லை பங்களாதேஷில் ஒரு காலத்தில் கொன்ற மக்களை, அதாவது 71க்கு முன்னாடி கொன்று குவித்ததுக்காகவா? இல்லை பலூச் மக்களை கொன்றதுக்காகவா? இல்லை காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஏற்படுத்தியதுக்காகவா? இல்லை பாதி உலகத்தை அணுகுண்டு போட்டு ஒழித்து விடுவேன் என்று சொல்வதற்காக? இதுக்கு தான் மெடல் குத்திக்கிறதா? மெடல் கொடுக்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மெடல் வாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சிறந்த சேவை செய்தவர்களுக்கு மெடல் கொடுப்பாங்க. திறனற்ற ஜெனரல்களுக்கு மெடல் கொடுக்குற ஒரே நாடு பாகிஸ்தான். அதனாலதான் இப்படி பேசினாரு, நான் மட்டும் போக மாட்டேன், பாதி நாடையும் உள்ள அழைச்சிட்டு போயிருவேன் என் கூட அப்படின்னு. அவன் நாடு இருக்காது, அழைச்சிட்டு போறதுக்கு நாடுன்னு ஒண்ணு இருந்தாதானே அழைச்சிட்டு போவ. ஒரு இந்தியாவில கட்டுற அணைகளை அவங்க 10 ஏவுகணை வச்சு தாக்குனாங்கடான்னா அதுல இருக்கிற தண்ணி திசை மாதிரி திரும்பி ஃபுல்லா காற்றாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா, நம்ம இருக்கிறது ஹையர் டெரைன்ல, அதாவது மேலே இருக்கும், பாகிஸ்தான் கீழே இருக்கு. தண்ணி எந்த திசை? மேல இருந்து கீழ் நோக்கி தான் பாயும். ஆமா. அப்ப அந்த பாயிற தண்ணி வெறும் அவங்க டேமை விட்டு வைக்க போதா? இல்ல அதுக்கு ஏதாவது இவர் ஏதாவது புதுசா ஒரு தடுப்பணை ஏதாவது கட்ட போறாரு அதுக்குள்ள, ராக்கெட் அடிக்கிறதுக்குள்ள? அங்க மக்கள் சேதமே பட மாட்டாங்களா? இந்தியா பாகிஸ்தானியர்களை கொல்வதை விட ஆசிம் முனீரோட ஸ்டேட்மெண்டால பாகிஸ்தானியர்கள் அதிகம் பேர் சாவார்கள். அவர்களுக்கே இப்ப அச்சம் வந்திருக்கும், எங்க இருந்துரா இந்த ஆளை நம்ம ஃபீல்ட் மார்ஷல் ஆக்கணும் அப்படின்ட்டு. This shows 2 things. He is irresponsible and incapable. அதாவது அவர் பொறுப்பற்ற, திறனற்ற ஒரு இராணுவ தளபதியாக ஆசிம் முனீர் இன்று முதல் கருதப்படுவார். அதுதான் காட்டியிருக்கு. அதுல வேற டாம்பால போய் ஒரு நிஜமான ஒரு இராணுவ வீரனாக இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். 2வது முறை யுஎஸ்க்கு போயிட்டு, அதுவும் சென்ட்காமோட கமாண்டர் மைக்கேல் குரிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டர், அவர் வந்து பாகிஸ்தானை பாராட்டி பேசினதுக்கு அவருக்கு பாகிஸ்தானின் உயிரை விருது கூட கொடுத்தாங்க. இது 2 மாதத்தில் 2வது முறை பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் ஆசிம் முனீர். அங்கே வந்து ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல பாகிஸ்தானின் அங்கே இருக்கும் புலம்பெயர்ந்த பாகிஸ்தானியர்களை வந்து அந்த ரூம்ல மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. யாரையும் செல்போன் எடுத்துட்டு வராத, வேற எந்த டிஜிட்டல் டிவைஸ் எடுத்துட்டு வராத. சரி, தைரியம் இருந்தால் அவங்களை எடுத்துட்டு வரட்டும், பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும்ல. அபிஷியல் பாகிஸ்தானி டிவியில பேச்சை காட்டல, யாரையும் வீடியோ எடுக்க விடல. மற்றவங்க எழுதின விஷயம்தான் வெளியே வந்திருக்கு, அதிகமாக கசிஞ்சிருக்கு.
அதில் என்ன சொல்லியிருக்காரு, நான் ரிலையன்ஸோட அதுவும் குரானோட ஒரு இதை வர்ஸை கோட் பண்ணி வாசகத்தை கோட் பண்ணி அதுபோல் அம்பானியோட ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் உலகத்தில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரிஃபைனரியான ரிலையன்ஸ் ரிஃபைனரி மீது குண்டு போடுவேன். நீ கவுண்டர் வேல்யூ டார்கெட் மேலே கவுண்டர் வேல்யூன்னா நமது நிறுவனங்கள் கிடங்குகள், அதாவது நார்மல் இராணுவ கிடங்கு இல்லை, எண்ணெய் கிடங்குகள், இது மக்கள் வசிக்கும் இடங்கள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த இடங்கள், இது மேலெல்லாம் தாக்குதல் நடத்தினா உயிர் சேதமும் ஏற்படும். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பாதிக்கப்படும். ஸோ பாகிஸ்தானோட இப்போதைய பொழுதுபோக்கும் விளையாட்டும் எப்படி அவங்க வார் கேமிங், அதாவது அவங்க மூளையில் எப்படி சண்டை நடக்கணும்னு யோசிக்கிறாங்கடான்னா, எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தாக்க முடியுமோ அதெல்லாம் தாக்க முடியும்ட்டு. சரி, நீ தாக்க போன வாட்டி 1200 ஏவுகணைகளை ட்ரோனு அது இதுன்னு உள்ள செலுத்தின 90% காலி பண்ணோம். 2 டாக்டிக்கல் மிசைல உள்ள அனுப்பிச்சாங்க, அதையும் S-400 வச்சு தாக்கிட்டோம். இது இல்லாமல் உன்னோட ஒரு பேஸும் இன்னைக்கு செயல்படுற நிலைமையில இல்லை, எல்லா பேஸையும் அடிச்சிருக்கோம், இன்க்ளூடிங் உன்னோட இராணுவ கமாண்ட் சென்டர் உட்பட. அதில் சில அணு ஆயுத கிடங்குகளும் தாக்கப்பட்டுள்ளன. அது நாங்கள் பண்ண தப்பு இல்லை, நம்ம பண்ணல. அவங்க இராணுவ பேஸ் பக்கத்தில் அணு ஆயுத கிடங்க வச்சது அவங்க தவறு. அதை தாக்கும்போது இது மேலே குண்டு விழுந்துருச்சு. ரேடியோ ஆக்டிவ் குக்கிங்னு சொல்லுவாங்க, உள்ளேயே அணு ஆயுதங்கள் வெடிச்சு 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 அதை சீல் பண்ணிட்டாங்க. சரி, எப்போ நீ வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட் அப்படின்வாங்க. நார்மல் அணுகுண்டு போடுற அணுகுண்டு இதெல்லாம் இல்லை உங்ககிட்ட. சரி, வச்சுட்டு இருந்தா கூட அதை வச்சு என்ன பண்ண போற? டெலிவர் பண்ணுறதுக்கு உனக்கு ராக்கெட்டாவது வேணும், இல்லை பிளேனாவது வேணும். ட்ரக் எரெக்டட் லான்ச்சஸ் எல்லாத்தையும் பாதியை ஒழிச்சிட்டோம் நாங்கள், அதாவது நம்போ. இல்லை பிளேன்கள் வேணும், பிளேன்களை ஓட்டுறதுக்கு ரன்வே வேணும். அந்த ரன்வேலையும் 20 அடிக்கு 30 அடிக்கு பள்ளம் இருக்குது. எங்கே எதை வச்சு பண்ண போகிற தாக்குதலானது? சும்மா வாயிலேயே வடை சுட்டா எப்படி சார்? வாய் சொல்லி வீரரடி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல பாகிஸ்தானியர்களை. எனக்கு அதை விட எனக்கு பாகிஸ்தான் மேலே கூட கோவத்தை தாண்டி இப்போ அமெரிக்கா மேலே சார் அதிக கோவம். என்ன காரணம்னா, உலக நாடுகளே பார்க்குது பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத நாடாக பார்க்குது. ஆனால் இன்னைக்கு அவங்க சுதந்திர நாளாவா, அதனால வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே அமெரிக்காவில் சொல்கிறாங்க, பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் வர்த்தகத்திலும் சிறப்பாக ஈடுபடுவதை எண்ணி நான் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுது. இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை சார். உலக தீவிரவாதத்துக்கே தந்தை அமெரிக்கா. ஆனால் நல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறானே உலகத்தை. தான் நான் சொல்றேனே, உலக தீவிரவாதத்துக்கு தந்தை அமெரிக்கா, தாய் பாகிஸ்தான். உதாரணத்துக்கு ஒசாமா பின் லாடன் என்ற ஒரு நபரை ஏற்படுத்தியது யார்? அமெரிக்கா இல்லையா? ஐமன் ஜவாரி என்ற ஒருத்தரை ஈஜிப்ட் ஜெயிலில் இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து ஒசாமா பின் லாடனுடன் இணை சேர வைத்தது யார்? அமெரிக்கா இல்லையா? சிஏஏ இல்லையா? சோவியட்டுக்கு எதிராக இந்த முஜாஹிதீன் என்ற அமைப்புகளை உண்டாக்கி கட்டமைத்து சோவியட் இராணுவத்தின் மீது ஆப்கானிஸ்தானில் கட்டவிழ்த்து விட்டது 1980களில். இது அமெரிக்கா இல்லையா? அதற்கு பொருள் செலவழித்தது அமெரிக்கா இல்லையா? ஐசஸை உருவாக்குவதில் அமெரிக்காவின் பங்கு இல்லையா? இன்று அபுஜுலானி என்று சொல்லக்கூடிய உலகம் அறிந்த தீவிரவாதியை சிரியாவின் ஜனாதிபதியாக்கி அழகு பார்ப்பது, அதாவது அவங்க லிஸ்ட்லேயே ஒரு தீவிரவாதி என்று $10 மில்லியன் அவர் தலைக்குன்னு சொல்லி அறிவித்த நாடு அமெரிக்கா. அப்படிப்பட்ட தீவிரவாதியை ஒரு நாட்டுக்கு தலைவனாக்குனது அமெரிக்கா இல்லையா? ஸோ உலக தீவிரவாதத்தின் தந்தை, உலக தீவிரவாதத்தின் தாய்க்கு பட்டம் கொடுப்பதோ, இல்லை அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதோ, இல்லை அவர்களுக்கு சான்று கொடுப்பதோ இது ஒன்றும் புதுசு இல்லையே. இது இயல்பான ஒன்று. இதனால் நாம் எரிச்சல் அடைய வேண்டிய தேவையும் இல்லை. இதனால் நம்ம புதுசாக இது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இல்லை. நெவர் ட்ரஸ்ட் அமெரிக்கா என்பது இன்றல்ல, எப்பயுமே இந்தியன்ஸ் ஒரு டவுட்டோட தான் அமெரிக்கன்ஸ் கிட்ட அணுகிட்டே இருக்காங்க. அந்த டவுட் என்பது இன்று இல்லை, இந்தியா உருவான நாள் முதல் அமெரிக்கா மீது அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ட்ரம்ப் போன்ற ஒரு நபர், ட்ரம்ப் இப்பொழுது தன் செயல்பாடுகள் 1971 ரிச்சர்ட் நிக்சனின் செயல்பாடுகளுக்கு இணையாக உள்ளன. அவரும் ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்கை கொண்ட நபராகத்தான் இருந்தார். இப்பொழுது ட்ரம்ப்பும் அதே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளார். 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். சரி, அமெரிக்கா நாளைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு நிலைமை
அமெரிக்காவுக்கு இப்போ என்ன வைத்து வழியிடான்னா, என்ன பிரச்சனைடான்னா, ட்ரம்ப் மாதிரி ஆட்களுக்கு அவர்கள் அமெரிக்கா ஏற்படுத்திய ஒரு ஸ்தாபனங்களையும் ஸ்தாவரங்களையும் அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்களையும் இதையெல்லாம் சேர்த்து கூட நம்ம அழிச்சிருக்கோம். இதில் அமெரிக்காவின் உபகரணங்களும் அழிந்துள்ளன. இது அமெரிக்கா வெளியே சொல்லிக்க முடியாது. அந்த இடத்துல அவங்க ஏன் அந்த உபகரணங்களை அதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, நாளை தேவைப்பட்டால் ரஷ்யாவை தாக்குவதற்கும் சைனாவை தாக்குவதற்கும் பாகிஸ்தானை ஒரு இடமாக யூஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் என்பது ஒரு நாடு யாருக்கு வேண்டும் என்றாலும் விலை போகும். சொல்ல கூச்சமாக இருக்கிறது, சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. இட் இஸ் ஃபார் சேல். அர்த்தம் புரியுது. காசு யார் அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஒரு சில காலம் முன்னாடி சைனா, அதற்கு முன்னாடி அமெரிக்கா, அதற்கு முன்னாடி பிரிட்டனுக்கு வேலை போய் 2 நாடுகளாக உருவாகின பிரிவினைக்கு ஒத்துழைத்தார்கள். ஸோ அந்த சிந்தனையானது காசுக்கு விலை போகும் நாடு பாகிஸ்தான். அவர்களுக்கென்று தேசிய சிந்தனையோ தேசிய கண்ணோட்டமோ மக்கள் மேம்பாடோ எதுவுமே ஒன்று இல்லை. 6 லட்சம் இராணுவ வீரர்களுக்கு இணையாக 4.5 லட்சம், அதாவது 4.5 லட்சம் தீவிரவாதிகளை வைத்திருக்கும் நாடு பாகிஸ்தான். ஸோ இவர்கள்கிட்ட அணு ஆயுதத்தை இருக்கிறதே உலகத்துக்கு அச்சுறுத்தல். அதை தான் ஆசிம் முனீர் இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியுள்ளார். நாங்கள் அழிந்தோம் என்றால் பாதி உலகத்தை அழித்து விட்டு தான் அழிவோம் அப்படின்ட்டு. அந்த பாதி உலகமானது இந்தியா சைனா உட்பட பாதி உலகமா, இல்லை பாகிஸ்தான் அமெரிக்கா உட்பட பாதி உலகமா? அதை சொல்லணும் இல்லை. இல்லை, இப்படி பாதி உலகத்தையே அழிப்பேன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா உலக நாடுகளும் வாய் மூடிக்கிட்டு இருக்குது, எதுவுமே பேசாம. அவர் கணக்கில் யார் எடுக்கல? யார் பேசாம இருந்தாங்க? நம்ம இந்தியா சொல்லியிருக்கு, இது மாதிரி ஒரு பொறுப்பற்ற நாடிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லியிருக்கு. 2வது பாகிஸ்தானோட இயல்பான நிலைப்பாடே இதுதான் சொல்லியிருக்கு. 3வது பாகிஸ்தான் தீவிரவாத நாடு என்றது இன்னொரு முறை இது காட்டுகிறது என்று சொல்லியிருக்காங்க. நிலையற்ற நாடு பாகிஸ்தான் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ சைனாவுக்கு தெரிய வந்தது இல்லை, இத்தனை நாள் நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு அமெரிக்காவுக்கும் வேலை பார்த்துருக்கேன், எனக்கும் என்கிட்டையும் காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ சைனாவும் கோபத்தில் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடப்பது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று உண்மை, இன்று அவர்கள் அமெரிக்கா பாகிஸ்தானின் பேச்சுக்கு இணங்க, இல்லை பாகிஸ்தான் அமெரிக்காவின் பேச்சுக்கு இணங்க சில விஷயங்கள் செய்வதால் பாகிஸ்தானுக்கு தேவை பூர்த்தி செய்யும் வகையில் பலூச் லிபரேஷன் ஆர்மியையும் தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தானையும் ஐஎஸ்கேபி என்று அழைக்கப்படும் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோர்சான் அண்ட் பாகிஸ்தான் இந்த பகுதிகளையும் அந்த 3 அமைப்புகளையும் தீவிரவாத அமைப்புகள் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இது எதை காட்டுகிறது என்றால், அமெரிக்காவின் தலையீடு திரும்ப பாகிஸ்தானில் ஆரம்பிக்க போகிறது, குறிப்பிட்டு பலூச்சிஸ்தானில் ஆரம்பிக்க போகிறது. அமெரிக்கா இன்னொரு வியட்நாமை சந்திப்பதற்கு நாள் குறித்து விட்டது. அப்போது வியட்நாமை சந்திச்சிச்சு, அதே போல இப்போ மறுபடியும் இப்போ அடி வாங்குறதுக்கு அமெரிக்கா அவங்களுக்கே நாள் குறிச்சிக்கிறாங்க. குறிச்சிக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன வந்தது? ஒரு பக்கம் ஈரான் சப்ளை பண்ணோம், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் சப்ளை பண்ணோம். பணம் போட்ட சைனா சும்மா இருப்பானா? அதாவது நமக்கு எதிரி நாடு பாகிஸ்தான், நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. பாகிஸ்தானின் போக்கால் அமெரிக்காவின் போக்கால் அவர்களே அவர்களின் இருப்பிடத்தையும் அவர்களின் தோல்வியும் ஊர்ஜிதப்படுத்துவார்கள். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, சும்மா வெயிட் அண்ட் வாட்ச்னாலே நம்ம ஸ்ட்ராட்டஜி. அவங்க மிரட்டல் கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு பக்கம், பாகிஸ்தான் இந்த மாதிரி அணு ஆயுதத்தை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேரிசனாக பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த அணு ஆயுதத்தில் யார் பெஸ்ட்டு நம்ம கிட்ட கம்பேரிசன் பண்ணும்போது அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இருக்கு சார். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நான் ஒன்று சொல்கிறேன், இந்தியா ஆஸ் எ ட்ரையட், பாகிஸ்தானுக்கு ட்ரையட் இல்லை. ட்ரையடுன்னா வான், நிலம், கப்பல், இன்னும் சொல்லப்போனால் சப்மரைன், எல்லா விதங்களிலும் நம்மால் பாகிஸ்தான் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும். பாகிஸ்தானுக்கு வெறும் வான்வெளி தாக்குதல், நிலம்வழி தாக்குதலுக்கான ஒரு எபிலிட்டி தான் இருக்குது. அப்படி பாகிஸ்தான் நம் மீது முதல் தாக்குதல் நடத்தினால், நமது 2வது தாக்குதல் பாகிஸ்தானில் புல் பூண்டு அதாவது வராத வண்ணம் பாகிஸ்தான் அழிய நேரிடும். இது நான் சொல்ல, நமது நியூக்ளியர் டாக்டரினே அதுதான் சொல்லுது.
எந்த நாடு கிட்ட அணு ஆயுதம் இல்லையோ அந்த நாட்டின் மீது அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்த மாட்டோம். தேவையான அளவு கிரெடிபிள் டிட்டரன்ஸ், தேவையான அளவு எதிரி நம் மீது தாக்குதல் செய்யாத வண்ணம் நாம் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வோம். டிட்டரன்ஸ்னா எதிரியை நம்ம மீது தாக்குதல் நடத்தாத வண்ணம் நமக்கு கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்தது we will strive to achieve second strike capability. அவங்க முதல்ல அடிச்சாங்கடான்னா திருப்பி அடிக்கிறது அந்த நாடு காணாமல் போய்விடும். 4வது முக்கியமான குறிக்கோள் நமது நியூக்ளியர் அந்த பட்டன் என்பது, அதாவது யார் இந்த அணு ஆயுத போரை தொடங்குவார்கள், அதாவது பதில் தாக்குதலை தொடங்க யார் நிர்ணயம் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா அது இந்தியாவில் இருக்கும் அரசியல் தலைமை தான், இராணுவ தலைமை அல்ல. ஆசிம் முனீரின் பேச்சு இன்னொரு விஷயத்தை காட்டுகிறது. பாகிஸ்தானில் இருக்கும் பிரதமர் ஒரு டம்மி பீஸு, ஜனாதிபதி ஒரு டம்மி பீஸுன்னு சொல்லிட்டு, அங்கே நடக்கும் தேர்தல் ஒரு தேவையற்ற ஒன்று, அங்கே இருக்கும் அரசியல் தலைவர்கள் ஒரு பொருட்டல்ல என்று காட்டுகிறது. கரெக்டா? இல்லைன்னா இந்தியாவோட இராணுவ தளபதி என்னைக்காவது நான் பாகிஸ்தான் மீது அணு ஆயுத போரை தொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்ற தைரியம் வந்திருக்குன்னு ஆசிம் முனீர் காரணம் என்ன? அப்ப அமெரிக்கா கொடுத்த தைரியமும் 2வது பாகிஸ்தானில் இருக்கும் அரசியல் கட்சிகளின் ஏழாமையும் இதைத்தான் காட்டுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆசிம் முனீரின் பதவிக்காலம் கூடிய விரைவில் முடிய போகிறது. அவருக்கு ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை இருப்பதை டிஜிஐஎஸ்பிஆர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன் சொல்லுவாங்க. அதோட அகமது ஷரீஃப்னு சொல்றவர் அவர் என்ன சொல்லி, லெப்டினன்ட் ஷரீஃப் அவர் சொல்லி இருப்பது என்னவென்றால் ஆசிம் முனீர் அப்படி எல்லாம் சிந்திக்கவில்லை என்று. அப்படிலாம் சிந்திக்கலைன்னா ஃபீல்ட் மார்ஷல் என்ற போஸ்ட்டுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. அந்த போஸ்ட் ஏன் ஏற்படுத்தி கொண்டார்? யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ பாகிஸ்தான் ஒரு நாட்டின் அரசாங்கம் எடுக்கும் முடிவை வெளிநாட்டில் போய் இவர் அதை பேசுவது என்பது எதை காட்டுகிறது? அப்போ பிரைம் மினிஸ்டரோட பவர் என்ன? டம்மி தான் இங்க எல்லாமே, வேற தவிர. நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க, அதை நான் சொல்றேன். ஸோ அதாவது ஒரு சேனல் ஹெட் எடுக்க வேண்டிய டெசிஷனை கடைநிலை ஊழியர் இந்த இன்டர்வியூ தான் எடுக்கணும், இந்த இன்டர்வியூ தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த சேனலுக்கு சிஇஓன்னு எதுக்கு? அது தப்பு இல்லையா? அப்போ அந்த நாட்டின் பாராளுமன்றம், அந்த நாட்டின் ஜனாதிபதி, அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர், அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த நாட்டின் பிரதம மந்திரி, இவங்க எல்லாம் என்னத்துக்கு? சரி, இவ்வளவு நீங்க சொன்னாலும் சாதாரண ஒரு கேள்வி கேட்குறேன் சார். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துது, நான் தமிழ்நாட்டில் எங்கே பாகிஸ்தான் நமக்கு நம்ம தான் கடைசி. நான் சாதாரணமாக யோசிக்கிறேன், ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் முக்கியமான நகரங்களை குறித்து தாக்குதல் நடத்துது, முதல் தாக்குதல் நடந்துருச்சுன்னா இந்தியாவினுடைய கவுண்டர் அட்டாக், நீங்கள் சொல்ற போல புல் பூண்டு முளைக்காதுன்னு சொல்றீங்க. போர் நடக்குது, எத்தனை நாள் பாகிஸ்தான் தாக்கு பிடிக்கும்? முதல்ல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் கிட்ட என்ன இருக்குன்றதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஒன்று விமானம் மூலம் நடத்தணும், இல்லை ட்ரக் கேரக்டர் லான்ச்சர்ஸ் என்று ஏவுகணைகளை தொடுக்கும் அந்த லான்ச் அந்த வெஹிக்கிள், அந்த லான்ச் பேடுகள் மூலம் நடத்த வேண்டும். அது ரெண்டுமே நம்ம பெருவாரியானதை அழித்து விட்டோம். ஸோ இப்போ தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட 2வது நம்ம அரண்கள் இருக்கு பார்த்தீங்களா, பராக் சிஸ்டம், ஆகாஷ், இது தவிர்த்து நம்மளோட S-400, இதையெல்லாம் கடந்து அந்த ஏவுகணை இந்தியாவுக்குள் வர வேண்டும். இதையெல்லாம் கடந்து பாகிஸ்தான் விமானம் இந்தியாவை எட்ட வேண்டும். அதுல அவங்க பாகிஸ்தானோட இராணுவம் முன்னோன்னு சொல்லியிருக்கு, இந்த வாட்டி தாக்குதல் இந்தியாவோட கிழக்கு இல்லை, மேற்கில் நாங்கள் நடத்தி காட்டுவோம். அது எதை குறிக்குதுன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்போ நம் பாகிஸ்தானின் உள்பகுதிகள் வரை சென்று தாக்கி இருக்கிறோம் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. எங்களை ஃபுல்லா அடிச்சிங்க, அதே மாதிரி எங்களால அடிக்க முடியும்னு சொல்லி அவங்க சொல்லாம சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீ வர முடியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன், போன வாட்டி அவங்க செலுத்தின 1200 ட்ரோன்கள், மற்ற ஏவுகணைகள், இதெல்லாம் 90% நம்ம அழிச்சிட்டோம், உள்ளே வரவிடலை. அதுக்கப்புறம் நம்ம குறைந்த அளவு தாக்குதல்கள் தான் பாகிஸ்தான் மேல நடத்தினாலும், பதில் தாக்குதல்கள் பிராமோஸை யூஸ் பண்ணி, மற்றதை யூஸ் பண்ணி, சுமார் 1.5 மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானின் மொத்த வான்படையும் செயலிழக்க செய்து விட்டோம்.
ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து துணையா அமெரிக்கா வரப்போகுதா? இல்லை அமெரிக்கா இந்தியா மீது குண்டுமழை பொழிவதற்கு, இந்தியாவிடம் நேரடியாக போரில் இறங்குவதற்கு தயாராக உள்ளதா? ஏற்றி விடுறது ஈஸி சார். ஏற்றி விட்டுட்டு நீ பேசுன்னு சொல்லி விட்டு பின்னாடி இருந்து பார்க்கறது ஈஸி. அந்த பிரச்சனைன்னு வரும்போது கிரவுண்டில் நிற்கணும். இன்னைக்கு யுக்ரைன் போர்லேயே ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ இடத்தெல்லாம் விட்டு கொடுத்துரு ரஷ்யாவுக்கு. ஆமா, ரஷ்யா பிடிச்சத. அதான் இத்தனை நாள் போர் நடத்த வச்சதே யுக்ரைனின் இருப்பை தக்க வைப்பதற்கு. இன்னைக்கு அதையே நீ வந்து விட்டு கொடுத்துறன்னா இத்தனை நாள் சண்டையே தேவையில்லையே. ஆரம்பத்தில் ஒரே நாளில் முடிச்சிருக்கலாமே. அன்னைக்கே பேசி அன்னைக்கே முடிச்சுட்டு போயிருக்கலாமே. இன்னைக்கு நேட்டோ நாடுகள் இத்தனை பில்லியன் டாலர்கள் செலவு செய்ய வேண்டிய 150 முதல் 200 பில்லியன் டாலர் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி அமெரிக்கா அவ்வளோ நிகரான பணத்தை செலவழிக்க தேவையில்லை, அவ்வளோ உபகரணங்களை செலவழிக்க தேவையில்லை. இதால் ரஷ்யா தோக்குதா, யுக்ரைன் தோக்குதா? ஸோ அமெரிக்கா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நாடு என்று இன்று, அதாவது இன்று மாலைக்கு மேல் நடக்க போகிற பேச்சுவார்த்தை, ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தையானது உலகத்துக்கு எடுத்துக்காட்டும். ரெண்டாவது ஆசிம் முனீர் ஒரு விஷயம் சொன்னார், பார்த்தீங்களா? நாங்கள் வந்து கிராவல் எடுத்துட்டு போகிற ஒரு லாரி, எங்கள் முன்னாடி ஒரு மெர்சிடிஸ் வந்தால், நாங்கள் அந்த மெர்சிடிஸை மோதினால் மெர்சிடிஸுக்கு நஷ்டம் அதிகமா இல்லை இந்த கிராவல் லாரிக்கு? கிராவல் லாரி இல்லை, அது குப்பை லாரி. அது குப்பை லாரிக்கு நஷ்டம் அதிகமான்ட்டு. ஸோ அவர் சொல்லாமல் ஒத்துக்கொண்டது என்னவென்றால் இந்தியா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்ட்டு. அவர்கள் ஒரு குப்பை. நான் சொல்றேன் சார், ஆசிம் முனீரோட ஸ்டேட்மெண்ட் இது. we are a gravel truck, India is a Mercedes car. மோதிச்சேன்னா யாருக்கு சேதம் அப்படின்னாரு. சரி, இந்த மெர்சிடிஸ் கார் சும்மா வருமா? ஒரு மெர்சிடிஸ் கார் வரும்போது அணிசேர கூட மற்றது எல்லாத்தையும் கூட்டு வந்தா நீ தாக்கு பிடிப்பியா? அந்த மெர்சிடிஸ்லயே நாங்கள் வந்து தேவையான ராக்கெட் லான்ச்சர்கள் அது எல்லாத்தையும் எக்யூப் பண்ணி வச்சுட்டு வரோம். முதல்ல உன் லாரி வந்து எனக்கு கிட்ட வந்தா தானே, வாரத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டா நீயே சொல்லிட்ட நீ குப்பை லாரின்னு சொல்லிட்டு. நம்ம மெட்ரோவில் குப்பையை காலில் அள்ளிட்டு போவாங்க பாருங்க. ஆமாம், அந்த லாரிக்கு ஈக்குவலாக பாகிஸ்தானை அவரே கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நான் கம்பேர் பண்ணல. ஸோ தன் நாடை குப்பை நாடு என்று அறிவித்து கொண்ட ஆசிம் முனீர், இதுதான் தலைப்பு. சார், அதே நேரத்தில் நம்ம ராணுவ தலைமை தளபதி சொல்கிறார், உபேந்திர அதிகாரி சொல்கிறார், இனி நடக்கக்கூடிய ஒரு போர், கண்டிப்பாக போர் வரும். அந்த போரில் ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய மக்களால் பங்கு பெற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு ஒரு ராணுவ தலைமை தளபதி சொல்றாருன்னா ஒரு அர்த்தம் இல்லாமல் உண்மை. ராணுவ தளபதி உண்மை அவர் சொல்வது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வாட்டி பாகிஸ்தான் தாக்குதல்கள் வெறும் ராணுவத்தின் மீது இருக்காது, மக்கள் இருக்கும் பகுதிகள். ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் கயவர்களின் ராணுவம், பேடிகளின் ராணுவம். குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் வங்கத்தில், அதாவது பங்களாதேஷ்ல கொன்று குவித்த ஒரு இராணுவ வரலாறு அவர்களுக்கு உள்ளது. பலூச்சிஸ்தானிலும் அதே தான் செய்துள்ளார்கள், கைபர் பக்துன்வாயிலும் அதே தான் செய்துள்ளார்கள், காஷ்மீரிலும் இங்கே ஏற்படுத்திவிட்ட தீவிரவாதம் அதை தான் செய்தது. ஸோ பாகிஸ்தான் இராணுவம் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள். நம் மக்கள் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்தவும் தீவிரவாத தாக்குதல்களை அதிகப்படுத்தவும் அவர்கள் முயற்சிப்பார்கள். அந்த தாக்குதலானது ஈஸ்டர்ன் சைடில் இருந்து கூட வரலாம், நமது கிழக்கு பகுதியில் இருந்து கூட வரலாம். ஆனால் பாகிஸ்தான் பேச்சு, ஒரு படத்துல சொல்லுவாங்க பேச்சை குறை அப்படின்வாங்கல்ல, அந்த பேச்சை பாகிஸ்தான் குறைத்து கொண்டால் பாகிஸ்தானின் இருப்புக்கும் ஆசிம் முனீர் பதவிக்கும் நல்லது. இல்லை, இதை தொடர்ந்து அவர் பேசுவதை இதே போல் பேசிக்கொண்டிருந்தால் டாம்பாவில் போய் பேசலாம், அதுவும் க்ளோஸ் டோர்ல 120 பேரை வச்சுட்டு யாரையும் கேமரா எடுக்க விடாம என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம். இதை பப்ளிக்காக எல்லோரும் உலகறிய, ஊரறிய, எல்லா நாடுகள் அறிய அவரால் இந்த அரைக்குவிலை அவரால் இட முடியுமா? உலகம் ஒத்துக்கொள்ளுமா? ஸோ இது வந்து பாகிஸ்தானின் ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுகிறது. இன்னொரு விதத்தில் ஒரு அமெரிக்கா கொடுக்கும் ஊக்கத்தால்
ஒரு பாகிஸ்தானுக்குள் ஒரு சிறிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பெட்ரோமாஸ் லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மேண்டில் அப்படின்னுவாங்க, அதில் அதை அப்படி பொசிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது எரியாது. ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் பாகிஸ்தான் வில் எக்ஸ்டிங்விஷ் இட் செல்ஃப். அவர்கள் விளக்கை அவர்களே அணைத்துக் கொள்வார்கள். அமெரிக்கா பலூச்சிஸ்தானின் காலடி எடுத்து வைப்பதற்கு எண்ணெய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி எண்ணெய் இருந்தால் இன்னைக்கோ சைனாக்காரன் இந்நேரத்துக்கு ட்ரில் பண்ணி எடுத்துட்டு இருப்பானே. அதானே விட்டு வச்சிருக்க மாட்டானே இந்நேரத்துக்கு. இல்லாத தேடிக்கிட்டு அமெரிக்கா வந்துட்டு இருக்காங்க, அதை பாகிஸ்தான் நம்ப வச்சிருக்காங்க. ஸோ வரட்டும், பாகிஸ்தானில் திரும்ப நுழைவதற்கு அமெரிக்கா முயற்சிக்கட்டும். ஏனென்றால் அவர்களின் இருப்பை இந்த தாக்குதல் மூலம் அமெரிக்கா முழுமையாக தொலைத்து கொண்டார்கள். திரும்ப பாகிஸ்தானில் அவர்கள் வருவதற்கும் சில விஷயங்களை கட்டியமைப்பதற்கும் அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அதற்கு பலூச்சிஸ்தான் மூலமாகவோ இல்லை வேற ஒரு விஷயம் மூலமாகவோ, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தேரிக்க தாலிபானை அடக்குவோம் என்ற ஒரு பேரிலோ ஏதோ ஒரு பேரில் உள்ளே வர வேண்டும். அதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுத்து வண்ணம் உள்ளார்கள். ஆனால் இந்த போரானது ஆரம்பிக்க வேண்டுமென்றால் பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதல் நடக்குமே ஆனால், அதற்கு சாத்தியக்கூறு அதிகம் உள்ளது, நடக்குமே ஆனால் இந்த போரானது, சிந்தூர் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்காலிகமாக பாஸ் பட்டனை அழுத்தியுள்ளோம். அதை எடுத்தால் பாகிஸ்தான் மிக பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பாகிஸ்தான் விளிம்பு நிலையில் உள்ளது. அழிவின் விளிம்பு நிலையில் அழிவே எட்டிவிடும். பலூச்சிஸ்தான் பிரிவது உறுதி. அப்படி பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், வணக்கம்.